குடியரசு தினம் நம்மில் பல பேருக்கு சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் இன்னமும் வித்தியாசம் தெரிவதில்லை. சுதந்திர தினம் என்பது வெள்ளையரிடமிருந்து நாம் பெற்ற விடுதலை தான் சுதந்திர தினம். குடியரசு தினம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் ஏற்படுத்தின நாள்தான் இன்று. சுதந்திர தினத்தில் பிரதமர் கொடியேற்றுகின்றார், குடியரசு தினத்தில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுகின்றார். சுதந்திர தினத்தில் கொடி மடிக்கப்பட்டு கீழிருந்து மேலாக ஏற்றி விரிக்கப்பட்டு பூமலர்கள் தூவப்படுகின்றன. ஆனால் குடியரசு தினத்தில் அப்படியே கொடியை மேலே ஏற்றுவார்கள். ஏன் அன்றைக்கு பிரதமரும் இன்றைக்கு குடியரசுத் தலைவரும் கொடியேற்றுகிறார் என்றால், பிரதமர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தலைவர். அதனால்தான் அவர் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றுகின்றார். குடியரசின் தலைவர் அரசியலமைப்பின் தலைவர், அரசியலமைப்பின் முழு முதற் காவலர், இந்தியாவினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் என்பதனால் குடியரசு தினத்தில் அவர் கொடியேற்றுகின்றார். ஆனால் நாம் அனைவரும் வெறும் கொடியேற்றும் நிகழ்வு மாத்திரமே நாம் கடந்து செல்கின்றோம். ஆனால் இன்று சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியலமைப்பு சாசனம் நாம் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் குடியரசுத் தலைவர் முதற்கொண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில முதல்வர்கள், அனைத்து தரப்பு அரசு அதிகாரிகள் என அனைவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் கை வைத்துத்தான் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு பதவியேற்றுக் கொள்கிறார்கள். எனவே நாம் இந்திய மக்கள் அனைவருடைய தலையெழுத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய இந்த ஆயுதமான அரசியலமைப்பு சாசனம் இயற்றியதை நாம் நினைவு கூற வேண்டும். இன்று அண்ணல் அம்பேத்கரையும் சேர்த்து நினைவு கூற வேண்டும் என்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டமானது அனைவருக்கும் சமமானது, பொதுவானது, சாதி மத இன பாகுபாடின்றி வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்று அவருடைய வேட்கை நாம் நினைவு கூற வேண்டும்.